கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி எம்எல்ஏவுமான கே.எஸ். செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பஸ் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள 3 மாடிகள் கொண்ட நகராட்சி வணிக மையத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு தற்போது அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியில் 1 மாடி மட்டுமே கட்ட முடியும். இந்த விவகாரத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அரசுக்கும் சரியான தகவல்களை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த வணிக மையம் கட்டப்பட்டு 28 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டதாக கூறி அதனை 16/8/2024 அன்று இடிப்பதற்காக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகள் நிறைவு பெறாமலே நகராட்சி நிர்வாகமானது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இது சம்பந்தமாக வணிகர்களிடம் ஒப்புதல் பெறவில்லை. இங்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அரசு 1,52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இதில் நகராட்சியின் பங்கு 76 லட்சம் ஆகும். தற்போது ஒதுக்கப்பட்ட நிதியில் 1 மாடி மட்டுமே கட்ட முடியும் என்றும் குறிப்பிட்ட செங்கோட்டையன், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களிடம் பேசிவிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள வணிக மையம் கட்டப்பட்டு 28 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது. 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்று 16/8/2024 அதை டிமாலிஷ் பண்ணுவதற்கு இடிப்பதற்கு ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகள் முடியாமலேயே 40 ஆண்டுகள் முடிந்ததாக அரசு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கட்டிடத்தை இடிக்கின்ற போது அதை பயன்படுத்துகிற வியாபாரிகளிடத்திலிருந்து வாங்கிய டெபாசிட் தொகை அழைத்து பேசி இடிப்பதாக அவரிடத்திலே ஒப்பந்தம் பெறவில்லை. இதற்கான முழு தொகையும் அரசு தேவையான தொகையை இதற்கு வழங்கப்படவில்லை. இப்போது வழங்கப்பட்டிருக்கிற தொகை ₹1,52,00,000. நம்முடைய நகராட்சியின் பங்கு 76 லட்சம். நகராட்சியிலே போன முறை இருக்கின்ற நிதி 90 லட்சத்தையும் பல்வேறு இடங்களிலே சாக்கடைகள் சரியாக இல்லை, தண்ணீர் தேங்குகிறது, மழைநீர் தேங்குகிறது என்று மக்கள் மனு தருகிற போது அந்த 90 லட்சம் ரூபாய் நிதியும் மின்னகர் என்ற இடத்தில் பூங்காக்கள் அமைப்பதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நம்முடைய நகராட்சியில் பொறுப்பேற்றதற்கு பிறகு இருக்கின்ற நிதியை 90 லட்சம் ரூபாய் போன ஆண்டு அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது 90 லட்சம். இப்போது வணிக மையத்திற்காக 76 லட்சம் பொது நிதியிலிருந்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பது 3 மாடிகள் அதில் இருக்கிறது. இப்போது கட்டப்படுகிற இந்த நிதியில் 1 மாடிகள் ஒரே ஃப்ளோர் மட்டும்தான் கட்ட முடியும். அதற்கு மேலே இதற்கு நிதி இல்லை. மூன்றாவதாக இதில் இருக்கின்ற குறைபாடுகள் என்ன என்று சொன்னால், அரசிற்கு சரியான முறையிலே கவனத்தை எடுத்துச் செல்லவில்லை துறையின் சார்பாக. 40 ஆண்டு காலம் முடிந்து அதை ஸ்டெபிலிட்டி இல்லை என்று ஒப்புதல் வாங்கி அதற்கு பிறகுதான் இடிக்கப்பட வேண்டும். ஆனால் 27 ஆண்டுகளிலே இடிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டது உண்மையிலேயே துறை அமைச்சருக்கு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, மீதம் இருக்கின்ற கடைகளை இப்போ அவர்கள் கொடுத்திருக்கிற நோட்டீஸ் 16/8 இடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 14/4/8 இதில் இவர் கொடுக்கப்பட்டிருப்பது மீதமுள்ள கடைகளை நாங்கள் ஏல விட போகிறோம். எப்படி வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? ஒரு பக்கம் இடிக்கலாம், ஒரு பக்கம் கடையை கொடுக்கலாம் என்று 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
துறை எவ்வளவு தூரமாக மெத்தனமாக வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றையினும் துறை அமைச்சரிடத்திலே பேசுகிற போது அவருக்கு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. 40 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் இடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலிருந்து கூட 28 ஆண்டிலே 40 ஆண்டு முடிந்து விட்டது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சரியான தகவல் அல்ல. டெண்டர் 14ஆம் தேதி என்று இருக்கின்ற கடைகளுக்கு வழங்கலாம் என்று டெண்டர் விடப்பட்டதற்கு பிறகு 16ஆம் தேதி என்று இடிக்கலாம் என்று ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதைவிட கவனக்குறைவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற 16 கவுன்சிலர்கள், 30லே 16 கவுன்சிலர்கள் இங்கே இதை இடிக்கக்கூடாது என்று அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 28 ஆண்டுகள் தான் ஆயிருக்கிறது என்று அரசு கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து மெஜாரிட்டி கவுன்சிலர் அதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, இடிக்கக்கூடாது என்பதற்காக. ஆகவே இதை இடிப்பது என்பது மெஜாரிட்டியாக இருக்கிற கவுன்சிலர் இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வந்திருக்க வேண்டும். இது ஒன்று. மற்றொன்று, இதிலே இருக்கின்ற நிலை என்ன என்று சொன்னால், இது இடிப்பதற்கு 16ஆம் தேதி டெண்டர் விடப்படுகிறது. ஆனால் இடிக்கலாம் என்பதற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு 30ஆம் தேதி தான் கொண்டு வருகிறார் தீர்மானத்தை. அப்படி என்றால் இதில் எவ்வளவு குளறுபாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அமைச்சருடைய கவனத்திற்கு முழுமையாக எடுத்துச் செல்லப்படவில்லை. நான் நேற்றைய தினம் அமைச்சரோடு பேசுகிற போது இந்த கருத்துக்கள் எனக்கு தெரியவில்லை. துறையின் சார்பாக இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் இருக்கிறது என்பதை நான் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன். உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இடிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை துறையின் மூலமாக அமைச்சரிடத்தில் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு குறைபாடுகள் ஒரு துறையில் இருக்கிறது என்றால் ஒரு நகராட்சியில் எவ்வளவு மெத்தனமாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 16ஆம் தேதி டெண்டர் இடிப்பதற்கு, 14ஆம் தேதி இருக்கின்ற கடை ஏலம் விடலாம், 30ஆம் தேதி இடிப்பதற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு, 30ஆம் தேதி தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு நிறைவேற்றுவதற்கு நகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமே உள்ள நிதியை வைத்துக் கொண்டு இவர்கள் எதையும் செய்ய முடியாத சூழலில் பொது நிதியிலிருந்து எடுத்து இந்த பணிகளை ஆற்றலாம் என்பது சாத்தியக்கூறாக இருக்காது.